கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாயந்தர வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம், கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். அவர் அதிசயமானவர். நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம சிறிய வார்த்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை நம்ம கீர்த்தனை பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படித்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படித்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடிய தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடிய தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டையிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஹல்லேலூயா. அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடினாலே நாம் நேசிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாம் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஆமென். Thank you Jesus. சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தெய்வமைந்தனாம். இங்கு பங்கமுற்ற பசந்துட்டிய படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசந்துட்டிய படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனாம் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஹல்லேலூயா. அவனுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நல்ல சமாரியராய் நம்மை தேடி வந்த நேசர். ஹல்லேலூயா. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அவருடைய ரத்தத்தை சிந்தி கர்த்தர் உங்களை வாங்கி இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனாம் தொட்டிலே, ஆரி ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஹல்லேலூயா. எந்த வேளையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிகளின் போற்றுதலா ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலா ஆனந்தம் கொண்டோர். இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனாம் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே கர்த்தர் ஒளியாய் தீபமாய் இறங்கி வந்தார். நம்மை நேசிக்கிற தேவன் இந்த நாளிலே உங்களை அணைத்துக் கொள்ளுகிறார். கர்த்தர் உங்களை முத்தமிடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம். இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டிலே, கோமகனாம் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ
தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாள்ல கர்த்தர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய முகத்தின் வெளிச்சம் எங்கள் மேலே பிரகாசிக்கும்படி இந்த நாளிலே நீர் ஆண்டவரே குறித்திருக்கிறீர், முன் குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே இருளிலே ஆண்டவரே இந்த பாவ உலகிலே அப்பா இருளான பாதையிலே நீர் வெளிச்சமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கர்த்தாவே உம்முடைய வெளிச்சம் இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரகாசிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகுமே ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் நீ தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய உள்ளத்தை ஆண்டவரே உடைய அன்பினாலே உடைய சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே ஆனந்த களிப்பினாலே அப்பா நீ நிரப்புகிறதுக்காய் நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாழ்நாள் எல்லாம் கர்த்தாவே நன்றியோடு நன்றியோடு ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம் ராஜா. ஆண்டவரே உமக்கு துதி பலிகளை நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீ தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாள்ல கூட ஆண்டவரே நான் என்ன பேசணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டிருக்கும் போது அடுத்தடுத்து எனக்கு சில காரியங்களை கர்த்தர் சொல்லி கொண்டே இருந்தா. யாருமே பேசாத யாருமே இந்த தலைப்பை எடுக்காத ஒரு தலைப்பை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க சோர்வு அடையாம நீங்க இறுதி வரை இருந்து நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த லைவ்ல இணைந்திருக்கிற இந்த லைவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் எந்த வேளையில நீங்கள் பார்த்தாலும் சரி, காலையில இருக்கலாம், மதியானமா இருக்கலாம், இரவுல இருக்கலாம், எந்த நேரத்தில் நீங்க பார்க்கும் பொழுதோ கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 1:36 இதோ மரியாள் சொல்லுகிறார், இதோ நான் தேவனுக்கு ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி. ஆமென். அவ பாருங்க, மரியாள் தேவனுடைய அந்த வார்த்தைக்கு தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவளாயிருந்தாள். ஆமென். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வசனம், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ 38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். பாருங்க, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி மரியாள் பாருங்க தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அப்படி ஒப்பு கொடுத்ததுனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒளியாய் ஜீவனாய் ஹல்லேலூயா கர்த்தர் வெளிப்பட்டார் நமக்கு. ஆமென். 15 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். ஆமென். கர்த்தர் அந்த நப்தலி கப்பர்நகூமுக்கு அவர் சென்ற பொழுது அந்த இடத்துல எல்லாரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறவராய் இருந்தார். அப்பொழுது பாருங்க, கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே புறஜாதியார் ஆகிய ஜனங்களை தேடி கர்த்தர் அந்த இடத்துக்கு போகிறார். பாருங்க, செபுலோன் நாடும் நப்தலி நாடு ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. பாருங்க, மரண இருளில இந்த நாள்ல கூட அநேக விதமான பயங்களில இருக்கிறாங்க. ஐயோ, எனக்கு என்ன நேரிடுமோ, இந்த வியாதி என்னை விட்டு போகுமோ, இந்த கடன் என்னை விட்டு நீங்காதா, இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று சொல்லி எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். உங்களுடைய இருளை மாற்றும்படியாக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாருங்க, வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், சூரியனையும் சந்திரனையும் பகலில் ஆள சூரியனை படைத்த தேவன்,
தேவன், இரவையால சந்திரனை படைத்த தேவன் இந்த நாளிலே பெரிய வெளிச்சத்தை உங்களுக்குள்ளே நீதியின் சூரியனாய் வருகிறார். ஹல்லேலூயா. பெரிய வெளிச்சத்தை உங்கள் வீடுகளுக்குள்ளே கர்த்தர் வைக்கிறார். ஆமென். எல்லாம் பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் இந்த நாளிலே பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். பெரிய வெளிச்சத்தை கண்டார்களா? நீங்கள் காணும்படி, நீங்கள் பார்க்கும்படி இந்த நாளிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். பாருங்க, அதுக்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். இந்த மரண இருளிலே, பாவ இருளிலே வெளிச்சம் உதிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஒரு மரியாள் தேவைப்பட்டாள். ஹல்லேலூயா. அந்த மரியாள் பாருங்க தன்னையே ஒப்பு கொடுத்தாள். பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆதாம் ஏவாள் தவறு செய்த பொழுது பாருங்க, அதுக்கு முன்னாடி அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசலை கர்த்தர் திறந்தேதான் வைத்திருந்தாரு. ஆனா பாருங்க, அவர்கள் பாவம் செய்த உடனே அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்த பொழுது கர்த்தர் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசலை கர்த்தர் என்ன செய்தார்? கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஹல்லேலூயா. அந்த சுடரொளி பட்டயத்தை, ஜீவ விருட்சத்துக்கு போகிற அந்த மரத்துக்கு போகிற வழியில கர்த்தர் என்ன செய்தார்? அந்த மரத்தை சுற்றிலும் சுடரொளி பட்டயத்தை வைத்தார். பாருங்க, இந்த உலகத்துல தேவனை கொண்டு வர ஒரு 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 வாசஸ்தலம் வேணும், ஒரு சபை வேணும், ஒரு இடம் வேணும். பாருங்க, அந்த இடம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும், கர்த்தரை தேடுகிற ஒரு வாஞ்சி உள்ள இருதயமா இருக்கணும். மரியாள் அப்படிதான் தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. அநேக சீரியலை பார்த்து கொண்டு, சினிமாவை பார்த்து கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு மரியாள் அப்படிப்பட்டவளா இல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தால். பாருங்க, அதனாலதான் கர்த்தர் இந்த உலகத்தின் ரட்சகர் இந்த மரியாளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவள் பாருங்க ஒப்பு கொடுத்தால். பாருங்க, அந்த சுடரொளி பட்டயத்தை தாண்டிதான் நம்ம ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சித்தத்தை, நம்முடைய இச்சை, நம்முடைய ஆசைகளை, நம்முடைய மன விருப்பத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மாத்திரம் உங்களுடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சமுதாயத்துக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சரீரத்தை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் மூலமாய் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை இந்த பூமியிலே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். குடும்பத்துல யார் வேணா எப்படி வேணா இருக்கட்டும், எப்படி வேணா அவர்கள் இருக்கட்டும், ஆனா நீங்கள் அந்த ஒரு மனிதன் தேவனை தேடும் பொழுது, தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, அந்த சுடரொளி பட்டயத்தை தாண்டிதான் அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னா நம்ம அந்த சுடரொளி பட்டயத்தை, ஒரு பட்டயம் நம்ம அந்த பட்டயத்தை தாண்டிதான் ஜீவ விருட்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அந்த பட்டயம், அந்த நம்முடைய சுயம், அந்த பட்டயம் நம்முடைய சுயத்தை சாகடிக்க வேண்டும். அந்த சுயம் சாகும் பொழுதுதான் நம்ம ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவரை, அந்த ஜீவன் உள்ள தேவனை நம்ம அவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் அப்படிதான் அவர் பூமியில இறங்கி வந்த நாட்கள்ல அவர் தன்னையே அவர் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் தேடுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்னன்னு சொன்னா பவுல் எழுதுகிறார். பாருங்க, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாய் நம்ம ஜீவனோடு நடக்கும் பொழுதே தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு ஒரு பலியாய் தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான
ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, அவருடைய இரக்கம் மேலானது, ஜீவனை பார்க்கல மேலான அவருடைய கிருபை மேலானது. ஹalleluya. சாது சுந்தர் சிங் என்ன செஞ்சாராமா, ஒரு பனிமலையில ஏறி போனாராம். ஏறி போகும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பனிமலையில அவர் கூட இன்னொருத்தரும் கூட 2 பேரும் போனாங்களாம். போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தாராம். உயிர் மட்டும் இருக்கா, மற்றபடி வேற எந்த ஒரு அசைவும் இல்லையா. அப்போ இவர் மேல ஏறி கொண்டு இருக்கும்போது அவர் கூட வந்த நண்பர் சொன்னாராம், நம்ம ஏறுறதே பெரிய கஷ்டமா இருக்கு, நம்ம இவர் காப்பாற்ற முடியாது, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ சாது சுந்தர் சிங் சொன்னாராமா, இல்ல நம்ம இவரை இப்படியே விட்டுட்டு எப்படி நமக்கு மனசு வரும், இப்படியே நம்ம எப்படி விட்டுட்டு போக முடியும், இவரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி தோல்ல போட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாராம். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பனிமலையில ஏறும் பொழுது அதுக்கு முன்னாடி அவர் நீங்க என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லி அவருடைய நண்பர் முன்னாடி போயிட்டாராம். முன்னாடி போயிட்டோன்னு இவர் அந்த 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 சரீரத்தை தூக்கி தோல்ல போட்டு அவர் கஷ்டத்தோட நடந்து போகும் பொழுது கொஞ்சம் தூரம் போனோன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி சென்றவர் மரிச்சு போய் கிடந்தாராம். ஆனா இவர் பாருங்க அந்த சரீரத்தை சுமந்து கொண்டு அப்படியே பனிமலையில ஏறும் பொழுது அவர் அந்த அந்த வெயிட்டை தூக்கிட்டு நடக்கும் பொழுது அவருக்குள்ள அந்த சூடு உண்டாகி அவருக்கு ஜீவனை கொடுத்ததா. ஹalleluya. அப்படிதான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய சரீரத்தை அந்த அந்த ஜீவனை விரும்புகிறவர் இழந்து போவானா, தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹalleluya. பாருங்க அது நம்ம 1 யோவான்ல நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் பூமியில் இருந்தது போலவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் சொல்லி அந்த 1 யோவான்ல நம்ம வாசிக்கலாம். ஹalleluya. 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோம். அவரு எப்படி அவர் தன்னையே அவர் ஆண்டவருக்கு பிதாக்கு ஒப்பு கொடுத்தாரோ, எப்படி அவரே உலக ஜனத்துக்காக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போலவே நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அதே போல அவர் பாருங்க 19வது வசனத்துல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். எதுக்கு நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் சொன்னா, அவர் நம்ம இடத்துல முந்தி நம்ம பாவிகளா இருக்கையில், நம்ம அக்கிரமத்தில் மரித்து போய் இருக்கையில் அவர் நமக்காக பலியானார். ஹalleluya. அவர் நம்ம இடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார். நம்ம பாவ சேற்றில் இருக்கும் பொழுது நம்ம இடத்துல எதையும் எதிர்பார்க்காம சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவர் நம்மை தேடி வந்தார். ஹalleluya. பாருங்க, இப்ப கூட உங்க பக்கத்துல தேவன் நின்று கொண்டு இருக்கிறார், உங்களை அணைத்துக் கொள்கிறார், உங்களை முத்தமிடுகிறார். உங்களுடைய கவலை கண்ணீர்கள் எல்லாம் இந்த நாளில் துடைக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. எஸ்தர் ராஜாத்தி பத்தி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவள் பாருங்க யூத ஜனங்களை மீட்டு எடுக்கும்படியாய் தன்னுடைய ஜீவனை பணைய வைத்தாலாம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று சொல்லி. ஹalleluya. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம அதை பார்க்கலாம். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், தன்னைத்தானே வெறுத்து அவருடைய சிலுவையை நம்ம சுமக்க வேண்டும். அவர் சொல்றாரு, ஆண்டு சொல்றாரு, என் நுகம் மெதுவா இருக்கிறது, என் சுமை லகுவா இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய சுமை எப்படிப்பட்டது? அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்மை அவர் பலப்படுத்துகிறவராய், அவர் நம்மை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஹalleluya. கர்த்தர் இந்த லேசான உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி போகும்படி செய்து அவருடைய சுகமான அந்த இன்பமான அவருடைய பிரசன்னத்தை நம்ம மேல வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்மை அவரே நடத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, சங்கீதம் 45ல நம்ம வாசித்தோம்னா,
குமாரத்தியே கேள், நீ செவியை சாய்த்து 10வது வசனத்தில் 45:10 குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சிந்தித்துக்கொள். இந்த உலகத்துல வேற மேன்மை இல்ல, வேற ஒரு மகிமை இல்ல. எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது மேன்மையான அவருடைய வலது பாரிசத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரத்தியே, நம்ம எல்லாம் குமாரத்திகளாய் மனவாட்டிகளாய் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, 45:10 வசனத்திலே குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள். ஹல்லேலூயா. நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த நாட்டில். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் விலையேற பெற்றதா இருக்கிறது. எங்க தாத்தா ஒரு பாட்டு பாடுவாரு, மலை செங்குத்து மலை மேலே நடக்கிறவன் சிரித்து விளையாடுவனோ, சிந்தை மயங்கியவனோ உந்தன் காலத்தை ஜபமின்றி போக்கிடாதேன்னு சொல்லி அந்த செங்குத்து மலை மேலே நடக்கிறவன் சிரித்து விளையாட முடியுமா? அப்படிதான் இந்த கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் விபச்சாரம், எங்க பார்த்தாலும் வேசித்தனம், எங்க பார்த்தாலும் இருளான காரியங்கள் பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்டில நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம பரலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு பாலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மரியாதை போல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து, நம்முடைய செவியை நம்ம டியூன் பண்ண வேணும். பாருங்க, நம்ம எதைய கேட்கணும், எதைய சிந்திக்கணும்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை டியூன் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த நாட்டுல நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு சமாதானம் இல்லையா? நம்முடைய சிந்தை எங்கேயோ சிக்கிக்கொண்டு சிறையிருப்பில் இருக்கிறது. அதை நாம் சிந்தித்து நம்ம தேவனிடத்தில் திரும்பி அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். பாருங்க, எஸ்தருக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்தானத்தை அவள் பயன்படுத்தி கொண்டாள். ஹல்லேலூயா. தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக அவள் பயன்படுத்தி கொண்டாள். செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்காக கொடுத்தாள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தட்டுகிறார். வாசலண்டை நின்று கதவை தட்டுகிற ஒருவனுடைய சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனோடு நான் தங்கியிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வந்த வீட்டிலே பிரகாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சம், பெரிய வெளிச்சம், சிறிய வெளிச்சம் அல்ல, பெரிய வெளிச்சம். ஹல்லேலூயா. கர்த்தர் சூரியனை படைக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன சூரியன், ஏதோ சின்ன வானம் படைக்கல. நம்ம அண்ணாந்து பார்க்கும் பொழுது அது பெரிய வெளிச்சம், பெரிய வானம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அளவுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளே கொண்டு வருகிறார். உங்களுடைய இருளான ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய தேசத்தை குறித்து ஒரு பாரம் நம்மளுக்குள்ள வேண்டாமா? நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் நம்மளுக்கு வேண்டாமா? நம்முடைய சபையை குறித்து, நம்முடைய தகப்பனார் தாயை குறித்து, நம்முடைய சகோதரியை குறித்து ஒரு பாரம் நம்மளுக்கு வேண்டாமா? ஹல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், மரித்தோம் என்று இல்லாதபடிக்கு, ஏதோ வாழ்ந்தோம் என்று இல்லாதபடிக்கு சரித்திரம் படைக்கிறவர்களா கர்த்தர் உதித்த பொழுது எப்படி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்தினாரோ அப்படியே கர்த்தர் உங்களையும் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அவர் இருந்த பிரகாரமாகவே உங்களையும் கர்த்தர் இந்த நாட்டிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் நான் என்னுடைய மகனுடைய திருமண நேரங்களில அதிகமா ஆண்டுடைய சமூகத்துல நான் அதிகமா பங்கெடுக்கல. ஆண்டுடைய வேதத்தை நான் தியானிக்கல. ஆண்டுடைய அந்த செய்தி கொடுக்கல. அவ்வளவா நான் ஆண்டவர் இடத்துல பங்கெடுக்காத பொழுது ஆண்டவர் எனக்காக ஏங்கி கொண்டிருந்தார். ஒரு நாள் நான் வேத புத்தகத்தை எடுத்து சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்த பொழுது அந்த இடத்துல எழுதி இருந்தது, என்னை நேசிக்கிறாயா மகளே, நீ என்னை நேசிக்கிற, என்னிடத்துல அன்பா இருக்கிறாய் என்று கர்த்தர் என்னை கேட்டதை நான் இப்பொழுதும் என்னால் மறக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் முந்தி அன்பு கூர்ந்ததுனாலே நம்மை நேசிக்கும்படி அழைத்திருக்கிறார். நம்மை இல்லாம அவர் இந்த உலகத்துல எப்படி என்ன காரியம் செய்ய முடியும்? ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மரியாதை போல நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, Thank you, Jesus.
Thank you, Jesus. நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் எப்படி கடல்ல இருந்து உப்பை பிரித்தெடுக்கிறார்களோ அப்படியே கர்த்தர் அவருடைய ஜனங்களை பிரித்தெடுத்து உலகத்திற்கு ஒளியாய், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று நம்மை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, அவர் பாருங்க அவருக்குள்ளே நம்மை மறைத்து இருக்கிறார். அவர் நம் மூலமாய் இந்த உலகத்திலே வெளிப்படும்படியாய் கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கும் பொழுது எப்படியாய் ஜனங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார், எப்படி ஜனங்களை பார்த்த பொழுது மனதுருகினாரோ அதே போல திவ்ய சுபாவத்தை நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்க பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் என்று நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம். பரிசுத்த சந்ததி உண்டாகும்படியா, இந்த உலகத்திலே நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தரை வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். மரியாளை போல பாருங்க, யோசேப்பு அவள் மரியாளுக்கு நிச்சயிக்கப்பட்டு இருந்த பொழுது அந்த யோசேப்பு பாருங்க மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறான்னு சொல்லி அவன் அறிந்து கொண்டு முதற் பேரான பெற்றெடுக்கும் வரைக்கும் அவளை அறியாதிருந்தானா. அவர் ஆண்டவருடைய சித்தத்திற்கு அவனுடைய உணர்வுகளை ஒப்பு கொடுத்தான். பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் வரைக்கும் அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்காக கொடுத்தான். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க இயேசுவுக்கு ஒரு தகப்பனாய் யோசேப்பை தெரிந்து கொண்டார், ஒரு வளர்ப்பு தகப்பனாய் கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே உங்களை கர்த்தர் அழைக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் அந்த நப்தலி நாட்டிலே போகும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல 400 வருஷம் இருளா இருந்த அந்த நாட்கள்ல கர்த்தர் வெளிச்சமாய், மத்தேயு சுவிசேஷத்துல கர்த்தர் வெளிச்சமாய் அவர் உதித்தார். ஹல்லேலூயா. கிமு என்று சரித்திரத்தை படைக்கிறவராய், சாத்தானை ஜெயிக்கிறவராய், பாவத்தை ஜெயிக்கிறவராய், ஹல்லேலூயா, பாதாளத்தை ஜெயிக்கிறவராய் அவர் நீதியின் சூரியனாய் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால பாருங்க, அந்த நாட்டுல யாருமே ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. பாருங்க, கர்த்தர் மோசேய ஆண்டவர் மலைக்கு அழைக்கிறாரு. அழைத்து அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, யாரும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ மாத்திரம் தான் வரணும்னு சொல்லி ஆண்டவர் மோசேயை அழைத்து அவனுடைய ஒரு சிநேகிதனை போல ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனா பாருங்க, ஆண்டவர் அந்த தரிசித்து வரும்போது அவனுடைய முகம் மகிமையினாலே பிரகாசித்து யாருமே அவனை நேரடியா பார்க்கவே முடியலையா. அப்படிதான் நம்ம தேவனோடு உறவாடும் பொழுது யோவானை பார்த்து சொல்லுகிறார், வா என் மகனே, நான் உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி யோவானை அழைத்து அவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தரிசனங்களை திவ்ய வாசகனாகி யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்படியே நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த ரகசியங்களை, தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வெளிச்சத்தை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பவுல் சொல்றாரு, கர்த்தர்
கர்த்தர் உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் சொல்றாரு. ஒவ்வொருவரும் பாருங்க, பவுல் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரு. ஒரு நாள்ல அவர் அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவருடைய வாழ்க்கையில அநேக ஆண்டோருடைய பிள்ளைங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறவரா இருந்தார். ஆனா தேவனை அறிந்து கொண்ட நாளிலே, தேவனை பிடித்து கொண்ட அந்த நாளிலே தானே அவர் என்ன செஞ்சாருன்னா, அவரு தேவனுக்கு அர்ப்பணித்தவராய் தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் அர்ப்பணிக்கிறவரா இருந்தாரு. பாருங்க, நான் அல்ல கிறிஸ்துவே நீல் வாழ்கிறான்னு சொல்றாரு. அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன்னு சொல்லி கலாத்தியர் 4:19 நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் கர்த்தர் உருவாக வேண்டும், கர்த்தர் பிறக்க வேண்டும். அதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. பாருங்க, ஏதோ மரத்தையோ ஏதோ வீடு டெக்கரேஷனையோ ஏதோ பிரியாணியோ சார்ந்ததல்ல. தேவன் நம்மிடத்துல உருவாக வேண்டும். தேவனுடைய அன்பின் அந்த சுபாவங்கள் உருவாக வேண்டும். யாருமே இந்த சப்ஜெக்ட பேசாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உருவாக, ஒவ்வொருடைய உள்ளத்துல உருவாக நம்மை நாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் எப்படி செய்தார்? அவருடைய ஜீவிய நாட்களெல்லாம் தேவனுக்காக கொடுத்தார். தேவனுக்காக தீமோத்தேயை உருவாக்கினார். தீமோத்தேயை அந்த வாலிப நாட்டிலே தேவனுக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படிதான் இந்த நாட்டில் ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினார் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். தன்னைத்தானே வெறுத்து, இந்த நாட்டில் தன்னைத்தானே வெறுக்கணும்னு சொன்னா எல்லாவற்றையும் விட்டு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய எல்லாவற்றையும், நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு தருகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ வெளியில நம்ம நல்லா பேசிட்டு ஆண்டவர் பத்தி சொல்லிட்டு இருந்தா பத்தாது. நம்முடைய இருதயம், ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து என்னிடத்துல திரும்புங்கள் சொல்லி யோவேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். தேவன் அவர் கேட்கறதெல்லாம் நம்முடைய இருதயம். அவருக்கு இந்த இருதயமாகிய சிங்காசனத்தை நம்ம தருவோமா? ஹல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் இருந்து இறங்கி நம்மிடத்திலே வாசம் பண்ணும்படியாக மனிதர் மத்தியிலே உலாவுகிற தேவன், மனிதர் மேலே பிரியமும் சமாதானமும் வைத்திருக்கிற தேவன் நம்முடைய இதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மோசேக்கு அந்த நாள்ல தனியா கூப்பிட்டு அவர் பேசினார். ஆனா இந்த நாள்ல நம்முடைய இருதயத்துக்குள்ள, எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆமென். நம்மை உயிர்ப்பிக்கும்படியா, நம்மை வாழ வைக்கும்படியா, நமக்கு உரிய அந்த சித்தத்தை செய்து முடிக்க கர்த்தரே நம்மோடு கூட இருந்து பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்களுக்கு ஒரு பிதாவே இல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி அந்த பிதாவை, அந்த அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம கூப்பிட்டு அவருடைய சமூகத்திலே இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள, அவருடைய சமூகத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரே நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷம். யாரெல்லாம் உங்க குடும்பத்திலே உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, உங்கள் மூலமாய் எப்படி ஒரு வீட்டுக்குள்ள தண்ணி வராம இருந்தா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? ஆனா பாருங்க, ஏதோ ஒரு குழாய் நமக்கு அந்த தண்ணி வருவதற்கான அந்த வழியை உண்டு பண்ணும் பொழுது எல்லாரும் பிழைக்கத்தக்கதாக அந்த ஒரு நதியை, ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவரா இருக்கா. நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். உங்களுடைய குடும்பத்துல அநேகர் அந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கலாம். கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி உங்கள் குடும்பத்தை சந்தோஷத்தினாலே நிரப்ப போகிற இந்த நாள், இந்த வருஷத்துல, இந்த கடைசி நாட்கள்ல உங்களை நிரப்பி இந்த 24 முடித்து 2025 வருஷத்திலே உங்களை வாழ செய்வார். உங்களுடைய வீடு முழுவதும் அவருடைய சமாதானத்தினால நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தாவே, இந்த நாள்ல அப்பா நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரியாதை போல அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே, வல்லமையினால நிரப்புங்க. அப்போஸ்தலர் 10:38 சொன்னவனமாக தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, இந்த பூமியிலே நடமாடும் பொழுது பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குறவர்களா ஒவ்வொருவரையும் கர்த்தா உம்மை போலவே அப்பா, ஸ்தோத்திர ராஜா,
வாழ அப்போ ஒவ்வொருவருக்கு நீங்க உதவி செய்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொருடைய கரத்தை பிடிக்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொருடைய உள்ளத்தை ஆண்டவரே உமக்கு நேராய் நாங்கள் ஆண்டவரை திருப்புகிற ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பாதத்தை முத்தம் விடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.